ஓவராலாக இப்போ சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முறை வந்து சுலைமான் நபி வந்து இந்த பள்ளிவாசலை வந்து கட்டுறாங்க. இவங்க வரம்பு மீறி அநியாயம் செய்யும்போது அந்த பள்ளிவாசல் இடிக்கப்படுது. மறுபடியும் ரெண்டாவது வாட்டி துல்கர்னைனுடைய அந்த உதவினால் அந்த பள்ளிவாசல் மீண்டும் கட்டப்படுது. மறுபடியும் அவங்க ஈசா நபிகிட்ட அந்த மறுப்பை வந்து அவங்க வெளிப்படுத்தும் போது மூன்றாவது முறையாக அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுச்சு. ஆனால் இது வரைக்கும் அது கட்டப்படலை. அந்த ஊரில் குடியிருப்பும் ஏற்படுத்தப்படலை. இப்போதான் இன்னைக்கு இந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க. எது இந்த அபுதாவுதுல 4294 ஹதீஸ் சொன்னோம்ல, இப்போ அந்த ஹதீஸ் எடுத்து இப்போ மேட்ச் பண்ணி பாருங்க. பைத்துல் முகத்தஸ் மீண்டும் கட்டப்படுவது மதீனாவிற்கு தீங்கு, அதாவது மதீனாவுடைய தீங்குன்னா முஸ்லிம்களுக்கு தீங்கு, அதாவது இதன் மூலமாக 3ஆம் உலகப் போரும் ஏற்படும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நாலாவதாக இப்போ இருக்கக்கூடிய இஸ்தான்புல், அதோடைய பழைய பேர் தான் கான்ஸ்டான்டினோப்பிள், அது வெற்றி பெறும். அதுக்கப்புறம் தஜ்ஜாலுடைய வருகைகள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. இப்போ வந்து இஸ்தான்புல் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் கையில் தான் இருக்குது. இது கையை விட்டு போகும் அப்படிங்கிறதும் இந்த ஹதீஸ் மூலமாக நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம்.